மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சாட்சி குடும்பத்தினர், துளசியாப்பட்டினம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய மற்றொரு காரியமாக குற்ற செயல்களில் இன்றைக்கு உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பல்வேறு குற்ற செயல்கள் மனித சமுதாயத்தில் ஈடுபடுவதை பார்க்கின்றோம். பிற மனிதர்களை கொலை செய்வதை, பிறருடைய செல்வங்களை பல்வேறு முறைகளில் மோசடி, ஏமாற்ற, வஞ்சகம், கொலை, கொள்ளை, பல்வேறு நூதனமான முறைகளிலே, ஆன்லைன், அது மாதிரி பல்வேறு வகையிலே பலருடைய செல்வங்களை அபகரித்து கொள்வதை, பிறருடைய செல்வங்களை மோசடி செய்வதை நாம் பார்க்கின்றோம். அது மாதிரி சிறுமிகள் உட்பட பெண்கள் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுவதையும் பார்க்கின்றோம். இன்னும் பல்வேறு அநியாயங்கள், குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் உலக நாடுகளிலே பெருகிக் கொண்டே செல்கின்றது. அப்ப இந்த உலகத்தில அமைதியின்மை ஏற்படுவதற்கு இந்த குற்ற செயல்களே ஒரு காரணமாக என்ன செய்கிறது, அமைகிறது. மதுவினால் ஏற்படக்கூடிய கேடுகளை பார்க்கின்றோம். அதுபோன்று பல்வேறு முறைகள் அல்ல, பாவங்கள் அந்த குற்றங்களே பெருகிக் கொண்டே செல்கிறது. அப்போ உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குற்ற செயல்கள் குறைய வேண்டும். அப்ப குற்ற செயல்கள் எப்படி குறைக்கிறது என்பதை நாம் முறையாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உலகத்திலே என்ன செய்யும், அமைதி ஏற்படும். நாம் பத்திரிகையிலே பார்க்கின்றோம், 33 தடவை சைக்கிள் திருடியவர் 34வது தடவை கைது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ 32 தடவை சைக்கிளை திருடிய அதற்காக வேண்டி தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அந்த குற்றத்தை கைவிடக்கூடிய அளவிற்கு அவருக்கு என்ன செய்யல, அவருக்கு அவரை திருத்தவில்லை, அவரை மாற்றவில்லை. அப்போ இந்த தண்டனைகள் என்பது குற்றம் செய்வதனை மாற்றக்கூடியவர்களுக்கு அல்லது குற்றங்களை குறைக்கக்கூடியவர்களுக்கு இருந்தால் அது மட்டும்தான் உலகத்திலே அமைதி ஏற்படும். பொதுவாக குற்ற செயல்கள் குறைய வேண்டும் என்றால் இறைவனை பற்றி பயம் ஏற்பட வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால், குற்ற செயல்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனைகள் நீதியுடன், நேர்மையுடன் எவர்கள் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்காகத்தான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நிரபராதியா என்ன செய்யக்கூடாது, நிரபராதியாக இருக்கக்கூடியவர்களை தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ குற்றங்களுக்கான தகுந்த தண்டனை வழங்கப்படுவது உலக அமைதிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உலகத்திலே அமையுது, அது ஏற்படுகிறது. முக்கியமான அடிப்படையிலே இரண்டாவது குற்ற செயலுக்கான விசாரணை நீதி, நேர்மையுடன் என்ன செய்ய வேண்டும், நடைபெற வேண்டும். அப்படி நடந்தால் குற்ற செயல்கள் குறையும். மூன்றாவது, மனிதர்களுக்கு மத்தியிலே பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. பிற மனிதர்களுக்கு அநீதி இழப்பது எவ்வளவு பெரிய குற்றம், அதை தடுப்பதற்கும் நாம் எவ்வாறு சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த போதனைகள் செய்யப்பட வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் குற்ற செயல்கள் குறையும். இரண்டு பேருமே ஒரே குற்றத்தை செய்யறாங்க. அப்போ வலியவனுக்கு ஒரு தண்டனை, வலியவனை தப்பிக்க விடுவது, எளியவனை தண்டிப்பது, இப்படி இருந்துன்னா சொன்னோம்னா உலகத்திலே குற்றங்கள் குறையாது. தீவிரவாதம் என்ன செய்யும், இன்னும் அதிகம் பெருகும். உலகத்தில் அதன் காரணமாக இருக்க வலிமை மிக்கவர்களுக்கு, வலிமையற்றவர்களுக்கு அநீதி இழைக்கும் போது அங்க அவர்கள்
அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய நிலைமை என்ன செய்கிறது, உண்டாகிறது. அப்போ இஸ்லாம் எதை பார்க்கிறது? முதலாவதாக இறைவனுடைய பயம் இருப்பதோடு, ஒரு நாட்டிலே குற்றம் நடக்கிறதா, மனிதர்கள் தவறு செய்கிறார்களா, தவறுகளுக்கு தண்டனை சரியாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும். தண்டனைகள் முறையாக இல்லை என்றால் போதுதான் அங்கே பெண்கள் கற்பழிக்க உள்ளாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே பாருங்க, மரண தண்டனை கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு கோஷமும் என்ன செய்யப்படுகிறது, எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்ப உறவினர்கள் பாதிக்கப்படும் போது அவங்க என்ன சொல்றாங்க, கொல்ல வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை வலிமையாக எழுப்புவதையும் பார்க்கின்றோம். பிற மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது மரண தண்டனை கூடாது என்று பேசுவதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ உலகத்திலே குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியாது, ஒழிக்கவே முடியாது. இஸ்லாம் அதை உலகத்துக்கு அதை சொல்லி தருது. நீங்க ஒரு ஒரு அமைதியான வாழ்க்கையை ஈடுபட வேண்டும், அமைதியான வாழ்க்கையை ஏற்பட வேண்டும் என்றால் குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை என்ன செய்ய வேண்டும், வழங்கப்பட வேண்டும். அப்போ வழங்கப்பட அந்த திருமறை குர்ஆனிலே சூரா பக்ரா என்ற அத்தியாயத்தில் 178 179 வசனங்களிலே இறைவன் கூறுகின்றான், கொண்டவர்களை கொலை செய்யப்பட்டவர்களாக பழி வாங்குதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தா அந்த அரசாங்கம் தங்கள் நாட்டில் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் எவன் கொலை செய்தானோ அவனை தண்டிக்க வேண்டும். பழி வாங்குவது என்று சொன்னால் தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது, அதற்கு பெயர் தான் பழி வாங்குவது. அப்போ கொலை செய்யப்பட்டவருக்காக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த தண்டனை எப்படி இருக்கணும், ஒரு சுதந்திரமான ஒரு மனிதன் கொலை செய்தால் அந்த சுதந்திரமான மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும், அவன்தான் கொல்லப்பட வேண்டும். அடிமைக்கு அடிமைதான், ஒரு அடிமை கொலை செஞ்சிட்டார்னா அடிமைதான் தண்டிக்கணும். ஒரு சுதந்திரமானவன் செய்த கொலைக்கான அவனுடைய அடிமை தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு அடிமை செய்த கொலைக்காக எஜமானை தண்டிக்க கூடாது. ஒரு அடிமை கொலை செய்தால் அந்த அடிமையை தான் தண்டிக்க வேண்டும். பெண்ணுக்கு ஒரு பெண் பாவத்தை செய்தாரா, கொலை செய்து அந்த பெண் தண்டிக்கப்பட வேண்டும். ஆக பெண்ணியற்ற அந்த பெண்ணை எப்படி தண்டிப்பது, பெண் என்று எப்படி அந்த பெண்ணை தண்டிப்பது அப்படின்னு விட்டுவிடக்கூடாது. அதுபோன்று இறைவன் என்ன செய்கின்றான், ஒரு பாவ செயலை செய்தவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். எவன் தவறு செய்தானோ அவன் சுதந்திரமானவனாக இருந்தால், தவறு செய்தவன் சுதந்திரமானவனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுங்க. அடிமையா இருந்தா அவனுக்கு தண்டனை கொடுங்க. பெண்ணாக இருந்தால் பெண், அந்த பெண்ணை என்ன செய்யுங்கள், தண்டியுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இது மாதிரி சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்திலே 45வது வசனத்திலே திருமறை குர்ஆனிலே இறைவன் கூறுகிறது, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எந்த மாதிரியான சட்டங்களை கொடுத்திருந்தான், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு நாம் விதியாக இருந்தோம். கொலைக்கு கொலை செய்ய வேண்டும். எவன் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்தவன் அவன் மரண தண்டனைக்கு அவனுக்கு விதிக்கப்பட வேண்டும். கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால், எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுடைய கண்ணுக்கு என்ன செய்யணும், பாதிப்பை உண்டாக்கணும். மூக்குக்கு மூக்கு, ஒருவன் இன்னொருவனுடைய மூக்கில் சேதப்படுத்தி விட்டால், எவன் சேதப்படுத்தினானோ அவனுடைய மூக்கை என்ன செய்யணும், அரசாங்கம் சேதப்படுத்த வேண்டும். காதுக்கு காது, அடுத்தவனுடைய காதில் ஒருவன் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் எவன் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுடைய காதுக்கும் அதே போன்று பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதே போல பல்லுக்கு பல்லு,
அடுத்தவருடைய பல்லை உடைச்சிட்டானோ வைங்க, எவன் உடைத்தானோ அவனுடைய பல்லை என்ன செய்ய வேண்டும்? உடைக்க வேண்டும். இவ்வாறுதான் எல்லா காயங்களுக்கும் சரிக்கு சமமாக என்ன செய்யணும்? பழிவாங்கப்படணும். காலை உடைச்சிட்டா அடுத்தவனுடைய காலை உடைத்து விட்டால், தவறு செய்தவன் காலை என்ன செய்ய வேண்டும்? உடைக்க வேண்டும். அடுத்தவனுடைய கையை வெட்டிவிட்டால் தவறு செய்து கொண்டு கையை என்ன செய்யணும்? வெட்ட வேண்டும். அடுத்தவனை கொலை செய்து விட்டானா, கொலைதான் செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரியாக அடுத்தவர்களுக்கு ஒரு உடல் ரீதியாக காயங்களை ஏற்படுத்திவிட்டால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய அதாவது பாதிக்கப்பட்டவன் மன்னித்து விட்டால் மன்னிப்பு உண்டு. ஒரு கொலை பண்ணிட்டான், அடுத்தவனுடைய கண்ணையோ காதையோ மூக்கையோ அல்லது வேறு காயங்கள்ல என்ன செஞ்சிட்டான் ஒருவன் உண்டாக்கி விட்டால், இப்போ பாதிப்புக்கு உள்ளானவன் என்ன செய்யறான்? இந்த மாதிரியான காயங்கள் விஷயத்திலே, கொலை மற்றும் காயங்கள் விஷயத்திலே தனக்கு பாதிப்பை ஏற்படுத்துவனை மன்னித்தால் அது என்ன செய்யணும்? அவனுக்கு பரிகாரமாக அமையும் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, எவர்கள் அல்லாஹ் அருளி அடிப்படையிலே தீர்ப்பு அளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப குர்ஆன் எதை வலியுறுத்துகிறது? குற்ற செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் என்ன செய்யப்படணும்? வழங்கப்படணும். ஒருத்தர் குண்டு வச்சு மக்களை கொல்றான் வச்சுக்கோங்க, அந்த குண்டு வைத்தவர்களை பிடித்து இது போன்று அவர்களை குண்டு வைத்து அவர்களை கொல்லணும். அப்பதான் அவனுடைய பாதிப்பு அவனுக்கான தண்டனை அவன் பெறும் பொழுதுதான் உலகத்திலே மற்ற அப்பாவி மக்களை குண்டு வச்சு கொள்றானா இல்லையா, அவனுக்கு பயம் ஏற்படும். கொலைகாரனுக்கு தண்டனை வழங்கும் போது அந்த தண்டனை வழங்கும் போதுதான் மற்ற கொலை செய்யக்கூடியவர்களுக்கு பயம் ஏற்படும். உலகத்திலே குற்றங்கள் குறையும். அப்ப தண்டனை வழங்கப்படவில்லை என்று சொன்னால் உலகத்திலே என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் குற்ற செயல்கள் குறைக்க முடியாது. உலகத்திலே அமைதி என்ன செய்யாது? ஒருபோதும் ஏற்படாது. திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 17வது அத்தியாயம் 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், புனிதப்படுத்தப்பட்டுள்ள தடை செய்துள்ள எந்த உயிரினையும் கொலை செய்யக்கூடாது. அதற்குரிய தகுந்த காரணம் இருந்தாலே தவிர, யாராவது ஒருவன் கொலை பாவத்தை செய்துவிட்டால் தான் அவனுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்? மரண தண்டனை நிறைவேற்றணும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யக்கூடாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒருவன் அநியாயமாக கொல்லப்பட்டால் அவருடைய உறவினருக்கு நாம் அதிகாரத்தை ஏற்படுத்தியுள்ளோம். என்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் அநியாயமாக கொல்லப்பட்டான் சொன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம்? அரசாங்கம் என் சார்பாக எனக்கு என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டதற்காக அரசாங்கம் கொலை செய்தவனை என்ன செய்யணும்? பழிவாங்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பாதிப்புக்குள்ளானவங்க அதாவது கொலை செய்வதிலே வரம்பு மீறிவிட வேண்டாம். உன்னுடைய சகோதரன் ஒருவன் கொலை செஞ்சிட்டானா, சொந்தக்காரன் ஒருவன் கொலை செய்து விட்டானா, நீங்களாக போய் அவனை கொலை பண்ணிடாதீங்க. அதாவது உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான். அவன் உதவி செய்யப்பட்டவனாக இருக்கின்றான். சட்டம் என்ன செய்யணும்? சட்டத்தின் மூலமாக அரசாங்கம் என்ன செய்யணும்? நான் பாதிக்கப்பட்டால் எனக்கு எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுக்கு தகுந்த தண்டனை அரசாங்கம் கொடுக்கும். அதனால் பாதிக்கப்பட்டவங்க வரம்பு மீறி விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ உலகத்திலே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படவில்லை என்று சொன்னால் உலகத்திலே என்ன செய்யாது? அமைதி ஏற்படாது. இஸ்லாம் என்னென்ன குற்றங்களுக்கு எப்படியெல்லாம் தண்டனை வழங்குகிறது, ஒரு சில குற்றங்களை அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை முறைகளை நாம் பார்ப்போம். சுனன் நசாயி என்ற கிரகத்திலே
4660வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரியிலே 2413வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலே எந்த அளவுக்கு அங்க நீதி நிலைநாட்டி இருக்கிறாங்க, குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு யூதர் என்ன பண்றாரு, ஒரு சிறுமியினுடைய நகங்களை பறித்து கொண்டு 2 கல்லுக்கு மத்தியிலே வச்சு அந்த சிறுமியினுடைய தலையை நசுக்கி என்ன செஞ்சாரு, அந்த சிறுமியை கொலை செய்து மௌத்தாகிற நிலைமைக்கு கொண்டு போயிறாரு. உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே இருக்கிறது குழந்தை. அந்த குழந்தை அணிந்திருந்த நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு 2 கல்லுக்கு மத்தியிலே வச்சு தலையை என்ன செய்யறாரு, நெருக்குகிறார். அப்போ அந்த குழந்தைய உயிர் போகக்கூடிய தருவாயில இருக்கும் போது அந்த குழந்தை நபித்தோழர்களை போய் பார்க்கிறாங்க. அப்போ குழந்தையை நோக்கி கொலை செய்த மனிதர்கள் காட்டுறாங்க, யார் அந்த குழந்தையை நெரிச்சான்னு 4 ஒரு 5 இந்த ஆளா உன்னை அந்த கல்ல வச்சு நெரிச்சது இந்த ஆளான்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு மனிதரை எவர் அந்த குழந்தையை தலையை கல்லால் அடித்தாரோ அந்த ஆளை காட்டும் போது நிறைய மனிதர்களை காட்டுறாங்க. இல்லை என்று அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி சொல்கிறாங்க. முறையான சரியான மனிதனை காட்டப்பட்ட உடனே, ஆமா இவன் தான் என்ன செய்தான், என்னுடைய அந்த தலையை கல்லை வைத்து நொறுக்கினான். உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே இருக்கும் போது அந்த சிறுமி கொலையாளியை என்ன செய்யறாங்க, அடையாளம் காட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அது எவன் இந்த சிறுமியை கல்லால் தலையை நெருக்கினானோ அதே போன்று அவனுடைய தலையையும் 2 கற்களுக்கு மத்தியிலே வைத்து நெருக்குமாறு, தலையை வச்சு நொறுக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உத்தரவிடுறாங்க. அப்போ குற்றங்களுக்கு குற்றம் ஒருவன் செய்தானா அதை போன்று தண்டனையே அவனுக்கு வழங்கப்படும் பொழுதுதான் உலகத்திலே குற்ற செயல்கள் குறையும். இது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு இறைவன் சொல்றான் பாருங்க. சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம் அந்த அத்தியாயத்திலே 92வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இன்னொரு இறை நம்பிக்கையாளரை கொலை செய்யக்கூடாது, அது பெரும் பாவம். தவறுதலாக நடந்து விடுவதை தவிர அநியாயமாக ஒருத்தர் ஏதாவது ஒரு மானை வேட்டையாடுகிறது, அம்பு அடிப்பாங்க, அது ஒரு மனிதர் மீது பட்டுவிடும், இது தவறுதலாக நடக்கும். ஏதாவது ஒன்றை வெட்டுவதற்காக நாம ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது தெரியாம இன்னொரு மீது பட்டு என்ன செஞ்சிடும், மரணத்திற்கு உள்ளாக்கிடுவாங்க. அப்படி இந்த மாதிரியான தவறுதலாக கொலைகள் நடக்கும். தவறுதலாக கொலை நடந்தால் அதற்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது, ஒரு இறை நம்பிக்கையாளரை தவறுதலாக கொலை செய்துவிட்டால் ஒரு அடிமை என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீட்டு தொகையை என்ன செய்யப்பட வேண்டும், அந்த பிளட் மணியாக, பிளட் மணி சொல்லுவாங்கல்ல, ரத்த பணம் சொல்லுவாங்கல்ல, இழப்பீட்டு தொகையாக செய்யப்பட வேண்டும். அது மாதிரி வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அதை தர வேண்டும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அதை கொடுக்க வேண்டும் என்றும் அது அப்படின்னு தர்மம் ஆக்கிட்டாங்கன்னா, அதை அதை தர்மமாக ஆக்கிட்டாங்கன்னா அது சிறந்தது. ஆனால் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடு தொகை என்ன செய்யப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். எதிரி சமுதாயத்தை சார்ந்தவன் கொலை செஞ்சு அவர் மூமீனாக இருந்து கொலை செஞ்ச கூட மூமீனான அடிமையை என்ன செய்ய வேண்டும், விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரியான சட்டங்களை இஸ்லாம் சொல்லி காட்டுது. குற்றங்கள் தெரிந்தே செய்தால் அதற்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அறியாமல் செய்துவிட்டனா அதற்கும் என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது,
அதன்படி அதை நமக்கு அதற்கு தீர்வுனும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதன்படி வாழ்ந்து மரணிப்புமாக என்று கேட்டு எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.